இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. ரொம்ப ஈஸியாக குல்ஃபி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இந்த மாதிரி குல்ஃபி செய்கிறதுக்கு 3/4 லிட்டர் பாலை காய்ச்சி எடுத்துக்கோங்க. நல்ல சுண்டாக காய்ச்சி எடுத்துக்கோங்க, பாதியாக வர வரைக்கும் இருக்கட்டும். அதுக்கு முன்னாடி நட்ஸ், வீட்டில் இருக்க நட்ஸை நல்லா கிரைண்ட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி அதையும் அது கூட ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஒரு பிஞ்சு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கோங்க. அதுவும் நல்லா கொதிச்சிட்ருக்கு. இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். ஆறட்டும். ஆறுனதுக்கு அப்புறம் குட்டி குட்டி டம்ளர் எடுத்துக்கோங்க. 4யும் ஃபில் பண்ணிவிடுங்க. வீட்டில் மவுல் இருந்துச்சுன்னா அதை எடுத்துக்கலாம். இல்லைன்னா ஈஸியாக அலுமினியம் ஃபாயில் பேப்பரில் கவர் பண்ணிவிட்டு சென்டராக ஒரு ஹோல் போட்டு நைஃபை வச்சு ஒரு சென்டராக ஒரு ஹோல் போட்டுக்கோங்க. ஸ்பூன் வச்சு நடுப்புற வச்சுருங்க. இந்த மாதிரி நான் ஓவர் நைட் ஃப்ரீசரில் இந்த மாதிரி வச்சுட்டேன். இப்போ மார்னிங் எடுத்துருங்க வெளியில். இப்போ 4 குல்ஃபி ஐஸும் நார்மல் வாட்டரில் எடுத்து வச்சுருங்க. லைட்டாக இப்போ எடுத்து திருப்பி விடுங்க. இப்போ நான் வேறு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறேன். நல்லா குட்டி குட்டியாக குல்ஃபி ஐஸ் குட்டீஸோட ஸ்பெஷல் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நல்லா ஹெல்த்தியான டேஸ்டியான குல்ஃபி ரெடி ஆயிடுச்சு. நல்ல நட்ஸோட குல்ஃபி ஐஸ் ரெடி. நீங்களும் இந்த மாதிரி ஈஸியாக சிம்பிளாக செஞ்சு பாருங்கள். உங்கள் கமெண்ட்டை சென்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். Thank you for watching.